This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பாகிஸ்தானில் கொடூர தண்ணி பஞ்சம். துணி துவைத்த தண்ணீரையே மீண்டும் பயன்படுத்தி மக்கள் அவலம். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்ததால் பாகிஸ்தானில் பல இடங்களில் கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் தற்பொழுது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. மக்கள் துணி துவைத்து பயன்படுத்தும் தண்ணீரையே கழிவறைக்கும் பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அண்டை நாடான பாகிஸ்தானில் மழை அளவு என்பது குறைந்த அளவில் மட்டுமே இருக்கிறது. பாகிஸ்தானில் ஒரு பகுதியாக வறண்டு போய் உள்ளது. அதாவது பாகிஸ்தானில் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகள் வறண்டுள்ளன. அதே வேளையில் நாட்டின் வடகிழக்கு பகுதியிலும் ஆண்டுக்கு 400 மில்லிமீட்டர் முதல் 1000 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும். இந்த ஆண்டு பாகிஸ்தானில் எதிர்பாராத அளவுக்கு மழை இல்லை. பல இடங்களில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. அதாவது பாகிஸ்தானில் தற்பொழுது நிலத்தடி நீர் மட்டம் குறைந்துள்ளது. பூமிக்கடையில் 180 அடியில் தான் தண்ணீர் கிடைக்கிறது. பாகிஸ்தானில் ஆண்டுதோறும் 1 மீட்டர் அளவுக்கு நிலத்தடி நீர் சரிந்து வருகிறது. நகரமயமாக்கல், காடு அழித்தல், போதிய அளவு மழை பெய்யாதது உள்ளிட்டவற்றால் நிலத்தடி நீர் மட்டம் அதன் பாதாளத்துக்கு ஆண்டுதோறும் சென்று வருகிறது. ஆண்டுதோறும் தண்ணீர் பற்றாக்குறையால் அதிகரித்து வருவதால் பலரும் ஆழ்துளை கிணறுகளை ஆழமாக தோண்டியுள்ளனர். இது தண்ணீர் பஞ்சத்தை இன்னும் அதிகப்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி பல இடங்களில் அசுத்தமான தண்ணீர் மட்டுமே கிடைக்கிறது. சுத்திகரிப்பு நிலையங்களும் சரியாக செயல்படாததால் சுத்தமான தண்ணீரை டேங்கரில் கொண்டு வந்து பயன்படுத்தும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் பாகிஸ்தானில் ஒரு குடும்பம் தங்களின் வருமானத்தில் 20% தண்ணீருக்காக செலவு செய்ய வேண்டி உள்ளதாக டேட்டாக்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர தற்பொழுது பாகிஸ்தான் மக்கள் தண்ணீரை மறுபயன்பாடு செய்து வருகின்றனர். அதன்படி துணி துவைக்கும் தண்ணீரை வீணாக்காமல் அதனை கழிவறைக்கு பயன்படுத்தி வருகின்றனர். தற்பொழுது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் மற்றும் சுற்றுப்புறங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் பஞ்சம் காரணமாக இஸ்லாமாபாத் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்களின் குழந்தைகள் பள்ளி முடிந்ததை பிறகு தள்ளுவண்டியில் தண்ணீர் எடுக்க செல்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். இவர்கள் அருகே உள்ள தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் வரிசையில் நின்று தண்ணீர் பிடித்து செல்கின்றனர். இது பற்றி மாணவன் முவ்வது தாஷா கூறுகையில், இங்கு கடும் தண்ணீர் பற்றாக்குறை நிலவி வருகிறது. சில நேரங்களில் சுத்திகரிப்பு மையங்களிலும் கூட உடனடியாக தண்ணீர் காலியாகி விடுகிறது. இதனால் கூடுதல் நேரம் காத்திருக்க வேண்டி உள்ளது. அப்படி காத்திருப்பதால் கூட தண்ணீர் மண் கலந்து வருகிறது. இதனால் உடல்நலம் பாதிக்கப்படுகிறது என்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.